ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியில் ஒரு முக்கியமான பதிவாக இன்னைக்கு நம்ம போட்டே ஆகணும். நிறைய நாள் இது போடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. என்னன்னா, ஒரு ஒரு பெண் என்கிட்ட நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நான் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணேன். அந்த அம்மா என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டும்போது, நமக்கு நேரம் இல்லை, எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது, கேட்டுக்க முடியாது. ப்ரேயர்னா ப்ரேயர் பண்ணலாம். அந்த மாதிரி நேராக வந்துருச்சு. நேராக வந்துட்டு இந்த மாதிரி என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, துபாயில் இருக்கிறாரு. அவர் போயிட்டு 4 வருஷம் ஆச்சு. மத்தியில் ஒரு தடவை தான் வந்தார். எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்குது. இருந்தாலும் கூட எனக்கு அவர் பேரில் எனக்கு அன்பு இல்லை, அவருக்கு என் பேரில் அன்பு இல்லை. அதனால் அவர் வேறு திருமணம் பண்ணிக்கிறதாகவும் நான் வேறு திருமணம் பண்ணிக்கிறதாகவும் நாங்கள் 2 பேருமே முடிவெடுத்துட்டோம். இது சீக்கிரமாக டைவர்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும், 2 பேருக்குமே மியூச்சுவலாக டைவர்ஸ் கிடச்சி நாங்கள் அதை நான் 2 பேரும் பிரிஞ்சு அவர் வேறு கல்யாணம், நான் வேறு கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. சரி, இது கொஞ்சம் சிக்கலானதாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அட்வொகேட் இல்லையா? நம்ம அட்வொகேட்டாக இருந்தாக்கா நம்ம ஏதாவது வழி சொல்லலாம். அட்வொகேட்டாகவே இருந்தால் கூட குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறைஞ்சபட்சம் இது தெரியும். இவங்க பிரியறதுக்கு சட்டப்படியாக இவங்க விவாகரத்தை முடியறதுக்கு 1 வருடமாவது ஆகும். அதுக்கு முன்னாடி சட்டப்படி கூட அவங்களே கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த பிரிவினை அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க உட்கார்ந்து குடும்ப ஆலோசனைகள் மூலமாக அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இது இவ்வளோ தூரம் அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். ஆக நான் இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லும்போது என்னென்னா, என்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கனால அவருடைய நண்பர்கள் மூலமாக என்னை வேவு பார்க்குறாரு. என் சொந்தக்காரங்க, அதாவது அவருடைய சொந்தக்காரங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக நான் என்னுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வருஷம் ஆச்சு. போய் 1 வருஷம் 2 பேரும் அன்பாக இருந்தாங்க, பேசினாங்க. 2வது வருஷம் அவர் யாரோ சொல்ல கேட்டு அது மூலமாக என் பேரில் தவறான ஒரு அபிப்பிராயம் என்னை வேவு பார்க்கறதுக்காக 2-3 சிஐடி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அங்கே ஒருத்தங்க பேங்க் போனால் ஒருத்தவங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க காய்கறி கடைக்கு போனால் ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க சொந்தக்காரங்களுக்கு இடையில் ஒருத்தவங்க, இப்படியா ஒற்றர்களை போட்டுட்டு என்னை சந்தேக கண்ணோட அவர் பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எனக்கும் இந்த எதிர்க்கு இல்லையா, அதனால் ஒரு சுய பச்சாதாபம், அதனால் எனக்கு அவர் மேலே வெறுப்பு வந்தது. வெறுப்பு கொஞ்ச நாள் ஆனோடனே, ஒரு 6 மாதம் வந்தவுடனே திரும்பி ஏன் அவர் சொல்லி அப்புறம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமனார் மாமியாரும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட பேசும்போதெல்லாம் எல்லாருமே என்னை இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, பேசவும் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வெறுப்பு குடும்பத்து மேலேயும் சரி, கணவர் மேலேயும் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நல்லவளாக இருக்கிறத இருக்கிற போயிட்டு நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதை நம்ம ஏன் இதுலேருந்து உண்மையாகவே ஏன் இருக்கக்கூடாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் எனக்கு போக ஆரம்பிச்சிது. அப்புறம் நானே எனக்குள்ளே கட்டுப்படுத்திக்கிட்டேன். எனக்கு உள்ள ஒரு பிரேக் போட்டு நானே என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர் அவ்வளோ தூரம் இருக்கிறாரு, நம்ம பெண்ணையே இப்படி சொல்லும்பொழுது ஆண் மேலே நம்ம சந்தேகப்படக்கூடாதா? அவர் நல்லா இருக்கிறாருன்னு எப்படி நமக்கு தெரியும்? அவர் மட்டும் சரியான முறையில் இருக்கிறாரா அப்படின்னு எண்ணம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் இன்னும் வெறுப்பு ஜாஸ்தியாச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஆண் நண்பர் கிடைச்சார். அதுக்கப்புறம் நான் அவரோட பழக ஆரம்பித்தேன். பழகி தவறான இதுவும் நான் எதுவும் பண்ணிக்கல. ஒருவேளை இப்படியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சா நான் திருமணம் பண்ணிக்கிறதா நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-42 அந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு வயசு இருக்கும். அப்போ நான் சொன்னேன். அம்மாவையும் கூப்பிட்டேன். அம்மாவை கூப்பிட்டு நான் அவங்க உட்கார வச்சு 2 பேரும் பேசணும். பேசி அம்மா சொன்னாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. இது வரைக்கும் எந்த விதமான தவறான ஒரு விஷயத்துக்கும் அந்த அம்மா ஈடுபடலை.
ஆனால் பேசுகிறதோடு இருக்கிறாங்க. நல்லதாக போச்சு. சாயப்பாவுடைய பிள்ளை காப்பாற்றப்பட்டா, அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டா. அந்த தம்பி இருக்கிறான் இல்லையா, அங்கே இருக்கிறவன், வெளிநாட்டில் இருக்கிறவன், அந்த தம்பிக்கிட்டையும் நாம் பேசணும். நான் பேசுகிறேன். பேசுனதுக்கு வந்து என்னாச்சுன்னா, அந்த தம்பி வந்து இந்த பொண்ணு மாதிரியே அந்த தம்பி இருக்கிறார். அப்போ என்ன ஆச்சு, ரெண்டு பேருக்குள்ளர மனசளவில் தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளர கிளேசம் இருக்குதே தவிர, வெறுப்பு இருக்குதே தவிர, அவங்களுக்கு வந்து உண்மையாக ஆத்மார்த்தமாக இது வரைக்கும் ரெண்டு பேருமே எந்த விதமான இடர்பாடுகளுக்கும் மாட்டிக்கலை, சிக்கிக்கலை, எந்த சிக்கலையும் அவங்க வந்து ஏற்படுத்திக்கலை. ஆனால் யாரோ சொல்லி, அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்லி சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்றதான் உறுதியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாச்சு. இதனால் ரெண்டு பேருமே இவங்க வந்து நம்ம கூட பக்கத்தில் வந்து உட்காரக்கூடிய ஒரு தகுதி, ஏன்னா தகுதினா பக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால் வர்றாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, அதனால் வர்றாங்க. ஆனால் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. ஏதோ சூழ்நிலைக்காக இங்கே வந்தாங்க. இவங்க வந்து பேசக்கூடிய, நம்ம வந்து நேரடியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. அந்த தம்பி வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப்லேயே இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் கால்லேயே பேசி நேரடியாக தம்பிகிட்ட பேசி நான் வந்து ரொம்ப எடுத்து சொன்னோன்னே அவர் நம்ப ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு படி மேலே போயிட்டு அந்த பொண்ணையே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நானும் அம்மா எதிர்க்க வந்து வீடியோ காலில், வாட்ஸ்அப் காலில் அந்த தம்பிக்கிட்ட பேசணும். அந்த தம்பி அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணார். பாபாக்கிட்டே உட்கார வச்சுன்னு, பாபா பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணையும், அம்மா, நான், அந்த பொண்ணு 3 பேரும் சேர்ந்து 4 பேர், பாபாவும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து அந்த தம்பிக்கு சொன்னதுனால அந்த தம்பி மனப்பூர்வமாக மீண்டும் ஒரு பழைய அன்பு அந்த தம்பிக்கு கிடைச்சிது. அதன் மூலமாக வந்து இந்த பொண்ணும் ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் பேசணும். நேரம் கருதி நான் இன்னும் நிறைய அதை சுருக்கி சொல்கிறேன். அந்த நேரத்தில் கூட நம்ம நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு வாழ்க்கை இல்லையா, நமக்கு வந்து சாதாரண ஒரு நேரம், நமக்கு வந்து செய்தி, அவங்களுக்கு அது அனுபவம் இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த வாழ்க்கையில் மீண்டும் வெட்டி போன அந்த உறவை மறுபடியும் ஒட்ட வச்சு சாயப்பாவுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அவங்கள வந்து மீண்டும் வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மீண்டும் திருமணம் அந்த தடை இல்லாமல், அதில் எதுவும் முடை இல்லாமல், அதுக்கு நல்ல விடை கிடைச்சி மீண்டும் வந்து அவங்க வந்து ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு வகையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மீண்டும் வந்து ஒரு நல்ல வசந்தம் கிடைச்சிருக்குது. அதுக்காக நீங்களும் அவங்கள வந்து வாழ்த்தணும். இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் வந்து நிறைய பாபாவுடைய பந்தங்கள் வந்து பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக இடம் கொடுக்காதீங்க. இடம் இந்த மாதிரிலாம் கொடுத்து, அதாவது ஒரு பிரிவு எதுக்காக, ஒரு பணத்துக்காக ஒரு பிரிவு ஏற்படுது. சில நேரங்களில் சண்டை கூட வருது. உள்ளூரில் இருந்துக்கிட்டே கூட சில நேரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பிரிவினை ஏற்படுது. இதெல்லாம் வந்து சாதாரணம்னு எடுத்துக்கங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்ததான் நம்ம வந்து கெட்டு போகாமல் வாழ முடியும். யார் மனைவி கிட்ட தோக்குறாங்களோ அந்த கணவன் வந்து வெளியில் ஜெயிக்க முடியும். எந்த மனைவி வந்து வீட்டில் தோக்குறாளோ அந்த மனைவி வெளியில் சமுதாயத்தில் ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு நல்ல வெற்றிகரமான குடும்ப தலைவனாகவும் தலைவியாகவும் இருக்க முடியும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாயப்பா வந்து நம்ம வந்து எப்பவுமே அவர் கொடுத்த டானிக், நம்பிக்கைன்னு ஒரு டானிக் பாட்டில், பொறுமைன்ற ஒரு டானிக் பாட்டில், 2 பாட்டிலையும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி சுகர் வராது, பிபி வராது, பிரிவினை வராது. சரியா? இது நம்ம வந்து கடைபிடிப்போம். கண்டிப்பாக பாபா நம்மளோட எப்பவுமே துணை இருப்பார். வழித்துணை பாபா நமக்கு எல்லாத்துக்கும் வழி கொடுப்பார். நம்பி இருப்போம், நல்லது நடக்கும். பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.